ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இது பேர் ஸ்ரீகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதுக்கு மூணு பொருள் தாங்க தேவை. வேறு க்ரீமோ ஃப்ரெஷ் க்ரீமோ வேறு எதுவுமே தேவையில்ல. சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. நட்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர்னாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் அரிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதுக்கு மேலே இந்த கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் உள்ள தயிர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள தயிர்லையும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி உர ஊற்றி நாளைக்கு ரெடி ஆகும்ல, அந்த மாதிரி தயிரை ஃப்ரெஷ்ஷான தயிரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்ல அந்த கிளாத்தை நல்லா சுருக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தயிரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இப்போ இதை நல்லா புழிஞ்சி கெட்டியான தயிராக இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். கடையில் வாங்குறதா இருந்தால் ஹங் கர்ட் அப்படின்னே கிடைக்கும், அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். இப்போ இந்த துணியை வச்சு உங்களால் எவ்வளோ தண்ணியை புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த தயிரில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நல்லா முறுக்கி அந்த ஜல்லடை மேலே வச்சுருங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஓரளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இந்த தயிர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி வச்சிடணும். நம்மகிட்ட இந்த உரல் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அதை மேலே தூக்கி வைக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி அதை இதுக்கு மேலே வச்சுருக்கேன். அதுவே கொஞ்சம் வெயிட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் எதுலையா தண்ணி ஊற்றி இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா கூட போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கெட்டியாகிடும். நான் ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன். அப்புறம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போவே எனக்கு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போனா நல்ல கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல அந்த கிளாத்தில் உள்ளதையும் நல்ல ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். ஸ்பூனை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரீமி மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் சேர்க்கறதா இருந்தாலும் சுகர் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஒயிட் கலரில் நமக்கு நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு இதில் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இது இல்லைன்னா பரவாயில்ல, முந்திரி பருப்பு இருந்தால் அதை கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. இல்லை ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். எந்த வகையான ஃப்ரூட்ஸ்னாலும் போடலாம். பனானா போடலாம், அன்னாச்சி பழம் போடலாம், ஆப்பிள் போடலாம், கிரேப்ஸ் போடலாம். அந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல சம்மரில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவைன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான சம்மர் ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. Thank you, friends.